செல்வத்துக்கு மட்டும் ஒரு குழந்தை பிறந்தா அவ தன்னால அவங்க அம்மா வீட்லயே அடைஞ்சு கிடப்பா. கரெக்ட் வெண்ணிலா, நீ சொல்றதுதான் கரெக்ட். நான் ஏற்கனவே தரகர்கிட்ட எல்லாம் பேசி வச்சிருக்கேன். காலையில முதல் வேலையா அவர்கிட்ட திரும்ப பேசுறேன். பேசு, ஆனா தயவு செஞ்சு அப்பாக்கு தெரியாம பேசு. இல்லனா திரும்பவும் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழுந்துற போறாரு அந்த மனுஷன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மகா செல்வம் விஷயம் இருக்கட்டும். இங்க பாரு, நீயும் மாப்பிள்ள கிட்ட ரொம்ப கோவத்தை காட்டாத. உனக்கு இனிமே வாழ்க்கையே இதுதான் வெண்ணிலா. இத பாரு, அவர் கூட சேர்ந்து நிம்மதியா சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. பாப்போம் பாப்போம். நீ போன வை. இவன் தானா? கேட்டிருந்தா கூட என்ன கிழிச்சிருவா போறான். ஏய் ஏய், பேசுன அடுத்த அறை விழும். ஜாக்கிரதை. நீ என்ன எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தின, அவமானப்படுத்தின அதெல்லாம் சரி. அதெல்லாம் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனைன்னு அமைதியா போறேன். நீயும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாருவேன்னு வெயிட் பண்ண. நமக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை வேற. ஆனா மகாவுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணணும்னு உன்னால எப்படி நினைக்க முடிஞ்சது? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சீ, என்னடி தப்புண்டா மகா? ஏண்டி உன் தம்பி என்னடி தப்பு செஞ்சான்? ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு பாசமும் காதலும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அவங்கள பார்த்து திருந்தணும்னு கூட உனக்கு தோணல? ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறியே, எதுக்குடி? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே என் தங்கச்சி மகா, அதுக்காகவா? இல்ல உன் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒத்த பொண்ணா மொத்த குடும்பத்தையும் கட்டி இழுக்கிறாளே, அதுக்காகவா? கேட்டி, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்படி ஒரு திட்டம் போடுவியா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. உன்னை இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்க்கறாங்களே உன் அம்மா, அவங்கள சொல்லணும்டி. நம்ம வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, உன் தம்பியாவது சந்தோஷமா வாழணும்னு நினை. அதுதாண்டி மனுஷத்தனம். உன் புத்தி இப்படி சின்னத்தனமா சில்லறத்தனமா இருக்கிறதாலதான் என்ன மாதிரி ஒரு திருட்டு பையன் கூட கடவுள் உனக்கு முடிச்சு போட்டிருக்காரு. எண்ணம் போல தாண்டி வாழ்க்கை. இனிமேலாச்சும் நல்ல புத்தியோட இருக்க பாரு. ஒரு பொண்டாட்டியா நீ என்ன செஞ்சாலும் உன் புருஷன் ஜீவா பொறுத்து போவான். ஆனா மகா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்ச மகாவோட அண்ணன் ஜீவா எதுக்காகவும் பொறுத்து போக மாட்டான்.